அதுவும் வன்னியரசு சொன்னதுலாம் ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐயகோ பெருந்தகை பாஷாபாய் அவர்கள் மரணித்தாரே அப்படின்லாம் சொல்கிறது, அந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வசனங்கள், ஏன்னா மண்டையில் ஏதாவது இருக்குதா நான் கேட்குறேன். அந்த தொடர் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் 58 பேர் இறந்துருக்கிறாங்க, 2000 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு சிறுபான்மையினர் வாக்குகள் வாங்கணுன்றதுக்காக, அவங்க நெஞ்ச நக்கணுன்றதுக்காகலாம் இப்படியான வார்த்தைகள் விடக்கூடாது. அவர் கொடுஞ்சிறையில் வாடினார், நான் கொடுஞ்சிறையில் நான் செக்கா இழுத்தாரு. நீங்கள் சொல்லுங்கள், கொடுஞ்சிறையில் வாவசி செக்கு இழுத்தாரா, அது மாதிரி செக்கு இழுத்தாரா, இல்லை வேற என்ன அவருக்கு கொடுஞ்சிறையில் அவர் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுறது அறிவு வேணும் சார். அதுதான் சொல்கிறேன்ல, இந்த 58 பேர் எப்படிப்பட்ட நபர்கள், அதில் எவ்வளோ பேர் பார்த்தோன்னா இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அங்கே மதமாக முக்கியம். நான் சொல்கிறேன், என்ன சொன்னேன்? வீரவணக்கம் எதிராக வீரம் அறிவு இருக்கலாம் அவனுக்கு. வன்னியரசுக்கு நான் கேட்குறேன், அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் சார் பேசுவோம். பரவாயில்ல, பார்த்துக்கலாம் சார். ஒரு முறை தான் சாவு. 58 பேர் செத்தான் இல்லை, அவனுக்காக பேசணுமா இல்லையா? வந்துருவாரா விசிக அவனுடைய தலைமை கிழிச்சார். முதல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உட்காந்துட்டு ஃப்ளோவாக ஒரு 4 வரி பேச சொல்லுங்கள். முதல்ல மேடையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவாக பேச சொல்லுங்கள். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க தமிழ். பரபரப்பான ஒரு அரசியல் நிகழ்வில் மேலும் பரபரப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வன்னியரசு வீர வணக்கம் செலுத்தியிருக்காரு. யாருக்கு செலுத்தியிருக்காரு அப்படின்னா, கோவை குண்டுவெடிப்பில் கைதான பாஷா அப்படிங்கிற நபர் சமீபத்தில் உயிரிழந்திருக்காரு. அவருக்கு நம்ம வீர வணக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தன்னுடைய பதிவின் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது, இன்னொன்று விசிகாவில் இருக்கக்கூடிய நபர் இந்த மாதிரியான விஷயத்துக்கு வீர வணக்கம் செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது. என்ன சார் இது? முதல்ல எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் இறந்துட்டார். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கலாம். இப்போ இதே இந்த பாஷாபாய் விஷயத்தில் கூட நம்ம ஒரு சக மனிதராக, ஒரு சக உயிராக, அவர் வயது மூப்பில் இருந்தால் கூட, 80 வயதில் இருந்தால் கூட ஒரு துக்கம் தெரிவிக்கலாம், ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கலாம். அது வீர வணக்கம் வரைக்கும் போயிருக்கேன். அதுதான், அது அவருடைய நிலைப்பாடு. இங்கே பல பேருக்கு தெரியல. முதலில் நான் முடிச்சிடுறேன். நாமளும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்போம், அவங்க குடும்பத்தாருக்கு துக்கத்தை தெரிவிப்போம். அந்த ஆத்மாக்கு அவ்வளோதான். அதாண்டி இப்போ நீங்கள் ஒன்று கேட்டிங்கல்ல, என்ன கேட்டீங்க? அவர் வீர வணக்கம். இந்த வீர வணக்கன்றதுலாம் யாருக்கு செலுத்தணும்னே இங்கே தெரியாது. முதல்ல இந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள் வீர வாழ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாத பல விஷயங்கள். அதுதான் சொல்கிறேன். அதாவதுன்னா எதுக்கு எதை செய்யணும்னு கூட தெரியாத சில மனித பிண்டங்கள் இருக்க தான் செய்யுது. எதுக்கு எதை செய்யணும், என்னாருக்கு என்ன மரியாதை செய்யணும், இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. இங்கே யாரும் பாஷா அவர்களுக்கு இங்கே ஒரு எதிரான மனநிலையில் பேசணுன்ற நோக்கம் நமக்கு கிடையாது தமிழ். ஆனால் கடந்த கால வரலாறு நம்ம பார்க்கும்போது, இந்த கோவை தொடர் குண்டு வெடிப்பு அந்த 98 நடக்கும்போது, அந்த தொடர்ச்சி நான் சொல்கிறது கேட்டினா, ஒரு தொடர் குண்டு வெடிப்புன்னு சொல்லுவாங்க. குண்டு வெடிப்புனா ஒரு குறிப்பிட்ட இருக்கிற தொடர் குண்டு வெடிப்பு நடக்குது. அது சம்மந்தமாக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ச்சியாக நடக்குது. அதுக்கப்புறம் பல ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நீதிமன்றம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஆயுள் தண்டனை வழங்கி கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 80 வயது மூப்பில் அவர் இப்போ பரோலில் இருக்கிறாருன்னா சொல்கிறாங்க. அவர் இப்போ ஒரு வயது மூப்பு தானே, 80 வயதில் பார்த்தீங்கன்னா அவர் மரணிக்கிறதுன்றது இன்றைக்கி சகஜமான ஒன்று தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பு, ஒரு உயிர் இழப்பு நம்ம கேட்டால் நம்ம துக்கம் தெரிவிக்கலாம், ஆழ்ந்த இரங்கல். ஆனால் தாண்டி வன்னியரசு பண்ணது கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ண மாதிரி, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் கொடுத்தா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே எல்லாருமே சக மனிதர்கள் தான். இங்கே ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர், இந்து மதத்தை சார்ந்தவர், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் கிடையாது. அவர் இன்றைக்கி சட்டத்தின் முன்னால் ஒரு குற்றவாளி, அவ்வளோதான். இந்த குற்றத்தை உறுதி பண்ணது நீதிமன்றம். இங்கே நம்ம நாட்டில் இந்த சட்டமும் நீதியும் நமக்கு நாமளே உருவாக்கிட்டுது, நமக்கான பாதுகாப்பை தருது. தனி மனிதர்களுடைய பாதுகாப்பை இங்கே இந்த சட்டம் நமக்கு தருது, இந்த நீதியும் நமக்கு தருது, நம்மளை பாதுகாக்குது. அப்போது அந்த சட்டமும் நீதியும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை சிறையில் வைக்குதுன்னு சொன்னால் இவன் சமூகத்துக்கு கேடானவன்,
இவன் வந்து இந்த தேசத்திற்கு கேடானவன் சொல்லி தான் அந்த குற்றத்தின் அடிப்படையில் அது நீங்கள் ஒரு கொலை செய்தாலும் சரி தான், அல்லது இந்த தொடர் குண்டுவெடிப்பு இது மாதிரி நடக்கணும்னா இந்த ஆயுள் தண்டனைகள் அதனுடைய அடிப்படையில் தான் வழங்கப்படுது. ஸோ அப்படியான ஒரு அவர் வந்து பாஷா அவர்கள் வந்து இறந்துருக்கிறாங்கன்னா வருத்தம் தெரிவிக்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்லலாம் அவர் சக உயிர் அவர் வந்து இறந்துட்டார் அப்படி சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி வீர வணக்கம், அதுவும் வன்னியரசு சொன்னதுலாம் ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயகோ பெருந்தகை பாஷாபாய் அவர்கள் மரணித்தாரே அப்படின்லாம் சொல்கிறது அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வசனங்கள் அது வந்து ரொம்ப மோசம் இதுவாக இருக்குதுன்னு கேட்டால் அது எக்ஸாக்ரேட் பண்ண மாதிரி இருக்குது. என்னென்னு கேட்டால் ஒரு மனிதனை வந்து நீங்கள் வந்து இறந்துட்டாரு நீங்கள் துக்கம் தெரிவிங்க, அந்த வார்த்தை இருக்குல்ல ஐயகோ பெருந்தகை பாஷாபாய் மரணித்தாரே அப்படின்லாம் சொல்கிறது. அதுக்கு பிறகு கடைசியில் வந்து அவர் கொடுஞ்சிறையில் இருந்தார் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துமா அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏன்னா மண்டையில் ஏதாவது இருக்குதா நான் கேட்குறேன். அந்த தொடர் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் 58 பேர் இறந்துருக்கிறாங்க, 2000 பேர் வந்து காயப்பட்டிருக்கிறாங்க. அந்த 58 பேரில் வந்து இஸ்லாமியர் எவ்வளோ பேர் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, இந்துக்கள் எல்லாரும் அங்கே மனிதர்கள் தான். எல்லாருமே 58 பேர் மனிதர்கள் தான், அப்பாவிகள் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த 2000 பேர் காயப்பட்டாங்கல்ல, இந்த அவனுக்கு மண்டையில் ஏதாவது இருக்கான்னு சொல்கிறேன் அந்த வன்னியரசுக்கு. இந்த 2000 பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த 2000 பேர் காயப்பட்டாங்க. அதெல்லாம் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அப்பாவிகள் சிறுவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, குழந்தைகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, காயப்பட்டாங்க எத்தனை பேர் கை கால் இல்லாமல் இருப்பான், எவ்வளோ பேர் இன்றைக்கும் அந்த உடல் உபாதையில் இருப்பான், விரல் போனவன் எவ்வளோ பேர் இருப்பான், கால் போனவன் கை போனவன் எவ்வளோ பேர், 2000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயப்பட்டவங்க. அந்த சிகிச்சைக்காக எவ்வளோ பேர் அவதிப்பட்டிருப்பான், எவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சிருப்பான் இருக்குல்ல சார். இந்த 58 பேர் இறந்தாங்களா, அந்த 58 பேர் குடும்பங்கள் இன்றைக்கி என்ன நிலைமைன்னு உனக்கு தெரியுமா? இந்த வன்னியரசு தெரியுமா நான் கேட்குறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ஏதோ ஒரு சிறுபான்மையினர் வாக்குகள் வாங்கணுன்றதுக்காக உங்களை நெஞ்ச நக்கணுன்றதுக்காகலாம் இப்படியான வார்த்தைகள் விடக்கூடாது. நீங்கள் திருமாவளவனுடைய அனுமதி பெற்று தான் நடக்குது சார். அவருக்கெல்லாம் அண்ணன்லாம் அந்த மாதிரி கிடையாது சார். அவருக்கு வந்து எதை எப்படி வெளிப்படுத்தணும், எந்த இடத்துல எதை செய்யணும், இதுதான் அரசியல் பண்புன்றது. திருமாவளவன் வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஒரு அரசியல் சிறந்த பண்பாளர் சொன்னால் எதை எப்படி வெளிப்படுத்தணும், எதை எங்கே வெளிப்படுத்தணும் அப்படியான ஒரு வந்து அவர் வந்து ஒரு கோட்பாடுகள் அவருக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து வன்னியர்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் தர அரசியல்வாதி கூட ஒரு 5ஆம் தர அரசியல்வாதிகள். நீங்கள் சொல்லக்கூடியது வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீங்கள் வந்து இப்போ நெஞ்ச நக்குன்னு நினைக்கிறீங்க சார். சிறுபான்மையினர் வந்து நெஞ்ச நக்குனீங்க. நான் சொல்கிறேன் அந்த சிறுபான்மையினர் கூட எவ்வளோ பேர், அந்த 2000 பேரில் காயப்பட்டவங்களை எவ்வளோ பேர் இருப்பாங்க. நம்ம மனிதர்களை தானே பார்க்கணும். 58 பேர் இறந்துட்டாங்க, 58 பேருக்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு குடும்பம் இருக்கு, அதை பார்க்கணும்ல. ஐயகோ பெருந்தகை பாஷாபாய் மரணித்தாரே அவர் கொடுஞ்சிறையில் வாடினார். நான் கொடுஞ்சிறையில் நான் செக்கா இழுத்தாரு நீங்கள் சொல்லுங்கள். கொடுஞ்சிறையில் வாவுசி செக்கு இழுத்தாரா, அது மாதிரி செக்கு இழுத்தாரா, இல்லை வேறு என்ன வந்து அவருக்கு கொடுஞ்சிறையில் அவர் என்ன பண்ணிட்டாங்க? பொதுவாக இது மாதிரியான குற்றவாளிகளுக்கு மத ரீதியாக கூட அவங்களுக்கு வந்து சில சலுகைகள் வந்து அந்த அந்த தொழுகை சம்பந்தமாக பல்வேறு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சிறையில் வந்து அவங்களுக்கு சில உரிமைகள் வழங்கப்படும். இதுவும் மறுக்கப்படாது. இதை நான் மத கண்ணோட்டத்திலே நான் பார்க்கவே இல்லை. 58 பேர் வந்து என்ன மதம்ன்றது நீங்கள் பாருங்கள் சார். நீங்கள் வந்து ஏதோ சிறுபான்மையினர் நெஞ்ச நக்கணுன்றதுக்காக இந்த டைலாக் விட்றீங்கல்ல. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆழ்ந்த இரங்கல் சொல்கிறது தப்பே இல்லை. அதை யாருக்கு சொல்கிறீங்கன்ட்டு தான் பிரச்சனை. இதை வந்து நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்க? நீங்கள் ஆழ்ந்த இரங்கல் கடந்து ஐயகோ பெருந்தகை பாஷாபாய் மரணித்தாரே கொடுஞ்சிறையில்ன்றீங்களே, அந்த கொடுஞ்சிறையில்ன்றதுலாம் எவ்வளோ எக்ஸசிவாக இல்லை உங்களுக்கு சார்? ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிற அறிவு வேணும் சார். அதுதான் சொல்கிறேன்ல, இந்த 58 பேர் வந்து எப்படிப்பட்ட நபர்கள், அதில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா வந்து இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அங்கே மதமாக முக்கியம். நான் சொல்கிறேன், அது மதம் கடந்து எவ்வளோ பேர் அதில் இருப்பாங்க. எல்லாரும் தானே இருப்பாங்க. யார் ஏற்றுக்க முடியும்? ஸோ ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு, அந்த ஒரு சதி வேலை செய்து அதுக்கு பிறகு குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு பரவல் இருந்து 80 வயது மூப்படைந்திருக்கிட்ட போய் அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் வீர வணக்கம்ன்றீங்க. இது என்ன சொன்ன? வீர வணக்கம் எதிரா வீரம்? அறிவு இருக்கானா அவனுக்கு? வன்னியரசுக்கு நான் கேட்குறேன். கொஞ்சம் பார்த்து சார் அப்படி தான் பேசுவேன். நான் அப்படி தான் சார் பேசுவேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம் சார். ஒரு முறை தான் சாவு. 58 பேர் செத்தான்ல, அவனுக்காக பேசணுமா இல்லையா? நான் பேசணுமா இல்லையா? 58 பேர் செத்தான்ல சார், அவனுக்காக நம்ம பேசணுமா இல்லையா? 2000 பேர் உங்களுக்கு காயப்பட்டான்ல, அவனுக்காக பேசணுமா இல்லையா? அப்போ அவங்க தான் என்ன மரணம்? இது வீர மரணம். அவங்களுக்கு என்னடா மரணம்? 1 இயர்ஸும் சொல்லிட்டோம்.
அண்ணனுக்குலாம் இது பிடிக்கவே பிடிக்காது. திருமாவை உள்வாங்கினவங்களுக்கு தெரியும். அண்ணன் திருமாவை வந்து உள்வாங்கினவங்களுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் அவருக்கு பிடிக்கவே பிடிக்கும். இதெல்லாம் மிதமிஞ்சின வார்த்தைகள். இதெல்லாம் அதான் சொன்ன தருதலத்தனமான தற்குறித்தனமான வார்த்தைகள் இதெல்லாம். அப்போ அந்த மரணம்லாம் என்ன மரணம்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் கேட்டால் சொல்லுங்கள். அவனுக்கு ஃபோனை போட்டு சொல்லுங்கள். ஃபோனை போட்டு சொல்லுங்கள் சார், கேட்டு சொல்லுங்கள். இது வீர மரணம். அந்த 58 பேர் என்ன மரணம் சொல்லுங்கள் சார். 58 பேர் என்ன மரணம்? 2000 பேர் காயப்பட்டான்ல. அவன் இப்போ எத்தனை பேர் உயிரோடு இருப்பான்? இப்போ இவர் 80 வயசுக்கு உயிரோடு இருந்துட்டார் இல்லையா? அரசு கவனிப்பில், சரிங்களா? அரசு கண்காணிப்பில் அல்லது கவனிப்புலன்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த 2000 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா காயம்பட்டல எவ்வளோ பேர் உயிரோடு இருப்பாங்க நினைக்கிறீங்க? எடுத்துலாமா? ஒரு கணக்கு எடுத்துலாமா? இதெல்லாம் தப்பு. போட்டு ஆர்டிஐ போட்டு எல்லாத்தையும் வாங்கிடலாம். 58 பேர் குடும்பங்கள் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குன்றதை வந்து கேட்டால் வந்து நம்ம செய்ய முடியும். ஒரு ரிசர்ச்சே பண்ணலாம். பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகமாக வெளியிடலாமா? அண்ணன் திருமா கிட்டே கொடுத்து வெளியிடலாமா? அந்த 58 குடும்பங்கள் என்ன ஆச்சு? இந்த 2000 குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வந்து காயங்கள் ஏற்பட்டு என்ன மாதிரியான வந்து உடல் ஊனங்கள் ஏற்பட்டது எடுத்துடலாமா? இப்போ புரியுதுங்களா? யாரும் இறந்து போன மனிதரை வந்து கொச்சப்படுத்தவில்லை. ஒரு சித்தாந்த அடிப்படையில் நீங்கள் வந்து வன்முறையை நீங்கள் கையில் எடுக்கும்போது அதனுடைய விளைவுகள் என்னன்னு பாருங்கள். அதனால தான் சொல்கிறாங்க வன்முறை வந்து இரண்டு பக்கம் கூர்மையான ஆயுதம். இரண்டு பக்கம் கூர்மையான ஆயுதம். அதனால தான் வன்முறை. இப்போ நான் கேட்குறேன் வந்து இது ஒரு அறவழி இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வந்து வன்முறை இயக்கம் அல்ல. அப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன? இந்த பாஷா பாய்க்கு வீர வணக்கம் சொல்கிறீங்க, ரைட்? வீர வணக்கம் சொல்கிறீங்க, ரைட்? அப்போ அது என்ன வணக்கம்? அதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க பதில்? அங்கேயும் ஒரு வீர வணக்கம் போட்டுறீங்களா? நான் கேட்குறேன். அதுக்கு அவங்களுக்கு யார் சார் சொல்கிறது? அந்த 58 பேர் குடும்பத்துக்கு என்ன வந்து நீங்கள் பதில் சொல்லுவீங்க? இந்த வன்னியரசு அறவை கட்டுத்தனமா இல்லை, அறிவு கட்டுத்தனமா இல்லை வன்னியரசோட நிலைப்பாடு? நீங்கள் இதை எப்படி அணுகணும்னு சொன்னால் இது வந்து கேட்டால் ஒரு ஆழ்ந்த இரங்கல், அவ்வளோதான். ஓவரா பில்டப் பண்ணக்கூடாது. ஐயோ பெருந்தகை பாஷாபாய் அவர்களே, நீங்களே சொல்கிறீங்க குண்டு வெடிப்பு வழக்கில் கைது பண்ணார் எல்லாம் சொல்கிறீங்க. இங்கே நீதியை தாண்டி ஒன்றும் கிடையாது. இங்கே நீதியை தாண்டி இங்கே வந்து யார் இது போன்ற குற்றங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ எளிதாக வந்து தண்டனை கொடுத்துட முடியாது சார். பல சாட்சிகள் மூலமாக விசாரணை செய்து ஆயுள் தண்டனை முடிவு செய்யுது. நீதி முடிவு பண்ணுது, இந்திய அரசோட நீதி முடிவு பண்ணுது. அப்போது வந்து வன்னியரசு புலனாய்வு பண்ணி சொல்லட்டும். இல்லை இந்த வழக்கில் பாய்க்கு எதுவும் சம்மந்தம் சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை கேட்டால் நான் சொல்கிறது இருக்கட்டும், அண்ணன் திரும்ப சொல்லுவார் அப்படின்னு மறுகேள்வி வரும் சார். அதை நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன், ஒரே வார்த்தை. இங்கே திருமாவளவன் வந்து என்ன ரியாக்ட் பண்ணார்? அவர் எதுவும் ரியாக்ட் பண்ணவில்லை. அவருக்கு தெரியும் எதை எங்கே எப்படி செய்யணுன்றது தெரியும். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு வீர வணக்கம் சொல்லக்கூடியவர் வந்து இன்றைய தினம் இந்திய அரசால் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டு ஒரு ஆயுள் தண்டனை கைது. அவர் இறந்துட்டாருன்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலே நீங்கள் சொன்னால் நான் அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆழ்ந்த இரங்கல் சொல்லலாம், தப்பு இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேன் சார், நான் இங்கே மனுஷங்களை தான் பார்க்குறேன், நான் மதத்தை பார்க்குறேன். அந்த 2000 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இஸ்லாமியர் குடும்பங்கள் இருக்கும் சார்? நீங்கள் சொல்லுங்கள். அந்த 58 பேரில் இருக்கலாம்ல. அப்போது ஒரு இப்போ நான் இதை சொல்கிறான்னு கேட்டால் இதே விஷயத்தில் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ராஜீவ்காந்தியோட மரணத்தில் ஸ்கூலுக்கு போகிற புள்ள ஒன்று இறந்து போச்சு சார். ஒரு போலீஸ்காரன் குடும்பமே அழிஞ்சு போச்சு. ஒரு இஸ்லாமியருடைய, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், முகமது அலின்னு நினைக்கிறேன், ஒரு இஸ்லாமியருடைய குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் இன்றைக்கி எப்படி இருக்காங்க தெரியுமா சார்? எதுக்காக சொல்கிறாங்க? உயிர் தியாகம் தானே அது. ஒரு போலீஸ் அதிகாரி இஸ்லாமியர், நல்லா ஞாபகம், முகமது அலின்னு ஏதோ நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அனுசையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து விரல்கள் துண்டிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த வந்து கூட சேர்ந்து மரணத்தை கிட்டத்தட்ட 7 பேர் இறந்துட்டாங்க நினைக்கிறேன் அந்த இதில். அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க? அதுக்கப்புறம் உடல் உபாதையில் தவிச்சவங்க எவ்வளோ பேர்? மரகதம் சந்திரன் உடல் உபாதையில் தவிச்சாங்க. இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? கேட்டால் நீங்கள் ஒரு பொது நோக்கத்துக்காக நீங்கள் தீவிரவாதத்தை கையில் எடுக்கும்போது அதனுடைய விளைவுகள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த குண்டுவெடிப்பு விஷயத்தில் நீங்கள் பாஷாபாய்க்கு வீர வணக்கம் சொல்கிறதுலாம் இருக்கட்டும்டா, முதல்ல நீங்கள் அதோட விளைவுகள் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ பேசலாமா விளைவுகள்? அந்த 58 அந்த சம்பவத்தை ஃபுல்லாகவே எடுத்து நம்மளால் வந்து பேச முடியும். நமக்கு அது நோக்கம் இல்லை, நம்ம யாரையும் காயப்படுத்தணும்னு நோக்கம் கிடையாது. ஆனால் ரொம்ப நெஞ்ச நக்கிற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கன்ற நான். இது வந்து இஸ்லாமியர்கள் ஏதோ நீங்கள் குளுமைப்படுத்தினா நீங்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த வந்து இஸ்லாமியரும் வந்து இது சரின்னுலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, அதன் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அஜெண்டாவோடு செயல்படக்கூடியங்க. இந்த வன்முறையில் இறங்கும் போது அங்கே எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுதுன்னு நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது அரசியல் காரணத்துக்கு கூட பண்ணக்கூடாது. அரசியல் காரணத்துக்கோ அல்லது வந்து பார்த்தோன்னா சித்தாந்த ரீதியாக உங்களுடைய இயக்கத்தை வந்து வேறுபட வைக்கிறதுக்கு கிளியராக அதில் போட்டிருக்கு. அல்வமா இயக்கம்னு இதெல்லாம் வந்து அதில் வருது. நான் வந்து இதில் வந்து ஆழமாக அந்த பாஷாபாய் யாருன்றது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிடல. அவர் ஒரு சக மனிதர், அவர் இறந்துட்டார், நம்ம இரங்கல் தெரிவிக்கும். ஆனால் வன்னியரசு மாதிரி ஆட்கள் தான் அபாயகரமான ஆட்கள்.
இப்போ ஒரு கட்டத்தில் இவர் வந்து ஒருவேளை அடுத்த தலைமை பீடத்துக்கு வர அந்த கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரோ ஒருவேளை வன்னியரசு. அண்ணன் திருமாவளவன் வந்து அவருக்கு பிறகு நாம தான் அடுத்த நிலையில் 2வது இடத்துல இருக்கிறோம், அதனால் நம்ம இப்போவே ஒரு பிட்டெல்லாம் போட்டு வைப்போம், இஸ்லாமியர்களுக்காக செய்கிறாருன்னு தெரியல. இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள். அண்ணன் திருமாவை உள்வாங்கியவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இது வந்து தவறானது. வீர வணக்கம் சொல்லக்கூடிய அவசியம்லாம் கிடையாது சார். இதில் வந்துருவாரா விசிகாவினுடைய தலைமை கிழிச்சார், அவர் கிழிச்சார். முதல்ல வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உட்காந்துட்டு ஃப்ளோவாக ஒரு 4 வரி பேச சொல்லுங்கள். முதல்ல மேடையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவாக பேச சொல்லுங்கள். அண்ணன் இன்றைக்கி இருக்கிறாருன்னா அவருடைய உழைப்பு, அவருடைய அறிவு, அதில் தான் நிற்கிறாரு. சரிங்களா? அவர் செய்த தியாகம், அதில் தான் 3 விஷயம்தான். அறிவு, உழைப்பு, தியாகம். இந்த 3 விஷயத்தில் தான் இன்றைக்கி நிற்கிறார். திருமாவளவன்றவர் யார் அடையாளப்படுத்துறது இந்த 3 விஷயம்தான். அந்த நீங்கள் அறிவும் கிடையாது, அதுக்கான உழைப்பும் கிடையாது, தியாகமும் கிடையாது வன்னியரசு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஷார்ட் வேல வந்து கேட்டால் இதை ஒன்று சொன்னோன்னா இஸ்லாமியெல்லாம் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடும் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு இதே இருக்குது, எல்லாத்தையும் பகுத்து பார்க்குற அறிவு இருக்குது அவங்களுக்கு. இன்றைக்கி எல்லாம் படித்த பிள்ளைங்களாயிட்டாங்க. அதனால் இதெல்லாம் வந்து கேட்டால் இது வந்து வீர வணக்கம் செலுத்த வேண்டியது. ஆழ்ந்த இரங்கல் சொல்லிட்டு கடந்து போங்க சார். நீங்கள் ஒரு அரசியல் கட்சி இயக்கம், நீங்கள் வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கல் சொல்லிட்டு போயிடுங்க. அப்போ வாக்கு அரசியலுக்காக பண்ணுற வாக்கு அரசியல் தான், வேற என்ன? ஐயகோ பெருந்தகை பாஷாபாய் மரணித்தாரே, கொடுஞ்சிறையில் வாடினார், அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். வீர வணக்கத்தை வந்து எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது சார். எல்லா இடத்துலையும் சொன்னால் என்ன சார் இருக்குது? இந்த சாரின்றதை அடிக்கடி யூஸ் பண்ணுவான் பல பேர், பார்த்துருக்கீங்களா? சாரின்றதுக்கு பெரிய வேல்யூ இருக்குது, பெரிய வேல்யூவான வார்த்தை. இருக்கிறதே வேல்யூவான இருக்கட்டும்னா அந்த சாரின்றது, மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறது. அதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவான் சில பேர். சும்மாவே சொல்லிட்டு கொடுப்பான். சாரி 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 எல்லாத்துக்கும் சாரிண்ணா, சாரி தான், சும்மா கைப்படா சாரி சார், சாரி சாரி சாரி. ஏய், சாரின்றது ரொம்ப ரேராக சொல்லணும், ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாமல் வந்து ஒரு குற்றம் சொல்லக்கூடிய வார்த்தை தான் சாரின்னு. இந்த வீர வணக்கத்தை எல்லாத்துக்கும் சொல்கிறான், எல்லாத்துக்கும் வீர வணக்கம் சொல்கிறான். ஒரு மாநாடா வீர வால் கொடு, இவங்க மட்டும் கிடையாது, விசிகா மட்டும் கிடையாது, எல்லாருமே எல்லா கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா வீர வால் கொடுக்குறோம். அதுவே போர்க்குறியீடு தானே, ஒரு சர்வாதிகார குறியீடு, போர்க்குறியீடு தானே. வீர வாழ்றது ஒரு வீரத்தை சொல்லலாம், ஆனால் குறியீடுன்னா மன்னராட்சி குறியீடு தானே வீரவாள். அது கூட அதை வச்சு நான் சவரமாக பண்ண முடியும். சவரம் பண்ணுறது கூட பயன்படாது. இதுக்கு பதில் சவர கட்சி கொடுத்தா கூட சவரம் பண்ணுறதுக்காக பயன்படும். ஆனால் அதை வச்சு ஈனு பல்லக்கட்டெலாம் கொடுக்க முடியாது. நான் சொல்கிறேன், இந்த வீர வணக்கம், வீரவாள், வீரம், இந்த வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப வந்து அரிதான வார்த்தையாக எங்கே பயன்படுத்தணும்னு இருக்குது சார். அதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மரணத்துக்கு நீங்கள் வீர வணக்கம் சொன்னீங்கன்னா அந்த 58 பேருக்கு என்ன சொல்வீங்க? இதே இந்த திராணி இருந்தால், திராணியும் தெம்பும் இருந்தாக்கா இந்த வன்னியரசு ஒரு அறிக்கை வெளியிட்டோம். இந்த 58 பேருடைய மரணம் என்ன? இது வீர மரணம், அந்த 58 பேர் கோழைகள் மரணமா சொல்லுவாரா? அப்போ அது என்ன மரணம்? அப்பாவி மக்கள் மரணம் சொல்லிட்டீங்களா? இது அறிவுள்ள எல்லா மதத்தினரும் நான் சொல்கிறேன், மதங்களை கடந்து மனிதநேயம் உள்ள அத்தனை பேரும் வந்து நான் சொல்கிறத வந்து யோசிப்பாங்க. அண்ணன் திருமாவுக்கு இது போன்ற வந்து இந்த வரியிலே ஒரு உடன்பாடு இருக்காது, நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா அவர் மனிதநேயமிக்க தலைவராக வந்து திருமா வந்து பார்க்கப்படுகிறார். இன்னும் சொல்ல சாதிகளை கடந்து மதங்களை கடந்த ஒரு தலைவராக பார்க்கப்படுகிறார். சரிங்களா? வேற லெவலில் போயிட்டு இருக்கிறார் அவருடைய அரசியல் அணுகுமுறைகள். அதனால் வந்து கேட்டால் அடக்கி வைக்கணும் இந்த வன்னியரசு போன்ற ஆட்களை. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.